நீ சொல்றிய அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆக்கணும்னு சொல்றல்ல, சட்டம் போட்டிய, அதனால என்ன லாபம்? என்ன லாபம்னு நான் கேட்கிறேன். எல்லா சாதியும் அர்ச்சராகி என்ன நல்லா வருது, என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கிறேன். எது சமூக நீதி? ஏற்கனவே உள்ள இருந்தவன் பூசை பண்றவன் தானே பறையன் இருக்கிறான். எத்தனை கோயில்ல நான் கணக்கு காட்ட முடியும்? அது இந்த ராமசாமி நாயக்கர் நீ உள்ள போற மாதிரி போ, நான் தடுத்துருவேன். ஒரு ஊர்ல கோயிலுக்கு கூட்டு போறன்னு இந்த ராமசாமி நாயக்கருக்கு பேச்சு கேட்டுட்டு ஒரு பறையர் போய் தடுத்து வழக்கு இந்த ராமசாமி நாயக்கர் என்ன தெரியுமா பண்ணாரு? 100 ரூபாய் தண்டம் கட்டிருக்கு. இன்றைக்கும் சங்கரன் கோயில்ல மணிக்கிறவர்னு சிலை இருக்கு, கோயிலுக்குள்ள உள்ள இருக்கு. பலருக்கு பல சமுதாயங்களுக்கு பறையர்கள் பூசாதியா இருக்கிறான். இந்த ராமசாமி நாயக்கர் பறையருடைய வரலாறை படிச்சிருந்தா அவர் சரியாதான் போயிருக்காரு. தமிழர் பறையர்கள் தமிழர்கள், முதுகுடி தமிழர்கள், அவர்களுக்கும் கோயிலுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. நிறைய கோயில் தல வரலாறுக்கும் பறையர்களுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு அப்படின்னு வாதாடி ஜெயிச்சிருக்கணுமா? அவர் தப்பு பண்ணது அப்படின்னு சொல்லி தண்டம் கட்டிட்டு தப்பு குற்றம் பண்ணி விட்டார்னு நிறுவிட்டு வரணுமா? இதுதான் இந்த ராமசாமி நாயக்கர் பண்ண சாதி ஒழிப்பா? கோயில் நுழைவு போராட்டமா? சொல்லுங்க பாப்போம். பறையருடைய பெருமை என்ன தெரியும் உங்களுக்கு? பறையரை ஒதுக்கி வைப்பீங்க. சென்னை நகரில் அடர்த்தியா வாழ்ந்த பறையர்களை சிங்கால சென்னை அப்படின்னு சொல்லி நதிக்கரை ஓரம் நாகரிகம், நதிக்கரை ஓரத்தில் வரும். சிந்து சமவெளி நாகரிகம், வைகை நாகரிகம் எல்லாமே நதிக்கரையில தான் நாகரிகங்கள் உருவாகும். கூவம் நதி இன்னைக்கு நாசமா போச்சு. இன்னைக்கு அமைஞ்சிக்கரைன்னு இருக்குல்ல, அது எடுத்து பாருங்க. அது என்ன தெரியுமா? ராமர் அமர்ந்த கரையே அமைஞ்சிக்கரை. வரலாறு தெரியல. நீங்க ஊரு பேரெல்லாம் தமிழர் பேரு. ஆரூர்னா என்ன? சிதம்பரத்துக்கு என்ன ஊர் பேரு? தில்லைவனம். எல்லாம் மாறி போச்சு, தில்லைவனம். அப்போ பழமையான சங்க இலக்கியங்கள்ல வர பேர்களை எல்லாம் மாற்றி விட்டு இவர்கள் இப்படிப்பட்ட பேர்களை முன்னிறுத்தி தமிழர்களுடைய வரலாற்றை அழிப்பதில் இந்த திராவிட மாடல், தீய சக்தி மாடல் துணிஞ்சு வேலை பார்க்குது.